குருந்தூர் மலையில் காலகாலமாக ஆதிசிவன் வழிபாடும் அத்துடன் அங்குள்ள மக்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்கள் தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பின் கீழ் உள்வாங்கப்பட்டு அங்கு தேரர் ஒருவரின் அடாத்தான செயற்பாடுகள் காரணமாக அங்குள்ள நிலங்கள் அபகரிக்கப்பட்டு தொல்பொருள் திணைக்களத்துக்குரியவை என அபகரிக்கப்பட்டு அங்கு மக்கள் எவ்விதமான கட்டடங்கள் கட்ட முடியாது, செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது என தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட நிலத்தில் திடீரென இராணுவத்தினரால் எந்தவிதமான அனுமதிகளும் இல்லாமல் பௌத்த விகாரை அந்த தொல்பொருள் இடத்தில் ஏனைய கட்டடங்களோ அல்லது நிலத்தை கிண்டுவதோ அகழ்வதோ நிலத்தை பண்படுத்தவே முடியாது என தொல்பொருள் திணைக்களம் தெரிவித்து தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற நிலையில் அவர்கள் பிரம்மாண்டமான விகாரை ஒன்றை அதில் கட்டுகிறார்கள். இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கும் மிகவும் சூத்திரதாரியாக அந்த குருந்தூர் மலையின் சட்டவிரோத விகாராதிபதி காணப்படுகின்றார். அந்த விகாராதிபதியின் தனித்துவமான செயற்பாடுகள் காரணமாக தொடர்ச்சியாக மக்கள் பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்த வண்ணம் இருக்கின்றனர். குருந்தூர் மலையின் விகாராதிபதியாக உள்ள கல்கமுவ சாந்த போதி தேரர் இவ்வாறு அடாத்தான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார். அவருடைய அடாத்து செயற்பாடுகளின் உச்சமாக நேற்றைய தினம் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. தமது விவசாய நிலத்தில் வயல் உழுவதற்காக உழவு இயந்திரத்தின் மூலம் காணியை விவசாயத்துக்காக தயார் செய்து கொண்டிருந்த வேளை அவர்களை வவுனியா போலீசாரிடம் முறைப்பாடு அளித்து கைது செய்ய வைக்கிறார் இந்த விகாராதிபதி. ஏனென்றால் இது தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய நிலம், இதனை பண்படுத்துவது தவறு என தொல்பொருள் திணைக்களத்தை இங்கு கொண்டு வந்து தொல்பொருள் திணைக்களம் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்து அவர்களை கைது செய்கிறார்கள். அவர்கள் காலகாலமாக விவசாயம் செய்து வந்த பூமியாக இது காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது குருந்தூர் மலையின் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை இந்த பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்தார். அன்றைய தினம் நேற்று குமுளமுனை தன்னிமுறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்கின்ற நோக்கில் குறித்த காணியை அந்த உரிமையாளர் சசி என்பவர் தனது பணியாட்கள் மூலம் உழவு செய்துள்ளார். அவர் இதய அறுவை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அந்த சசி என்னும் நபர் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக அவர் தன்னுடைய வயல் நிலத்தை தன்னுடைய பணியாட்களை கொண்டு உழுவதற்கான செயற்பாடுகளை இங்கிருந்து மேற்கொள்கிறார். இந்த நிலையில் அந்த பணியாட்கள் குருந்தூர் மலையில் அவர்களுக்குரிய அந்த வயல் நிலத்தில் உழவு இயந்திரத்தினூடாக உழுவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது குருந்தூர் மலையின் பௌத்த பிக்கு கல்கமுவ சாந்த போதி தேரர் மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து அவ்விடத்துக்கு வருகை தருகிறார்கள். விவசாய நடவடிக்கைகளை தடுத்து விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விவசாயியையும் உளவு இயந்திரங்களையும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் நோய் காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆயுதங்களை மேற்கொண்ட இவர்கள் அச்சுறுத்தலுடன் கைது செய்யப்பட்டமை அன்றைய தினமே கண்டிக்கப்படக்கூடிய விடயமாக காணப்பட்டது. எனவே இந்த விடயம் தொடர்பாக இன்று துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள துரைராசா ரவிகரன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்களை சந்திக்கிறார். இது தொடர்பாக போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் சில விளக்கங்களை வழங்குகிறார். இந்த நிலையில் இந்த பூர்வீக வயல் நிலங்களில் பயிற்சிகை நடவடிக்கைக்காக பண்படுத்தல் செயற்பாட்டில் தமிழ் மக்கள் ஈடுபடுகின்றது பழமையான செயற்பாடு, அது அவர்களுடைய காணி நிலம் என குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரையும் சந்தித்த பின்னர் தமிழ் மக்கள் பயிற்சிகை நிலங்களில் பயிற்சிகை மேற்கொள்ளும் சுதந்திரம் மறுக்கப்படக்கூடாது எனவும் இத்தகைய அடாவடித்தனமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார். மேலும் அவர் சில விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டுகிறார். தன்னிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் தமது வயல் காணிகளை பண்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சாமித்தம்பி ஏகாம்பரம், ஸ்ரீரத்னம், கஜரூபன், பரதன் இளமாறன் ஆகிய மூவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீசில் தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றனர். தொல்லியல் திணைக்களத்தின் எல்லைகள் இடப்பட்ட பகுதிகளில் பண்படுத்தல் செயற்பாட்டை மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இந்த மூவரும் கைது செய்யப்படுகின்றனர். இந்த விடயத்தை தொடர்பாக தான் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு சில விளக்கங்களை வழங்கினேன். வவுனியாவிலிருந்து முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதாகவும் தொல்லியல் திணைக்களத்தின் பகுதிக்குள் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டதற்காகவே தாம் அவர்களை கைது செய்ததாக போலீஸ் பொறுப்பதிகாரி துரைராசா ரவிகரனிடம் கூறுகிறார். அத்தோடு கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி விடுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறுகிறார். இருப்பினும் இந்த காணிகள் அனைத்தும் அந்த மக்களுக்குரிய காணிகள் என்பதை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு துரைராசா ரவிகரன் விளங்கப்படுத்துகிறார். பயிற்சிகை மேற்கொண்ட காணிகளில் மக்களை தொடர்ந்து பயிற்சிகை மேற்கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் சீர்கேடான செயற்பாடுகள் இங்கு இடம்பெற்று வருகின்றன. இதை போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக நீங்கள் ஏன் கவனம் செலுத்த முடியவில்லை? தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே கூகுள் வரைபடத்தில், அதாவது உரிய இடங்கள் மக்களினுடைய காணி உரிமங்களை அடிப்படையாக கொண்டு அளவை செய்யாமல் கூகுள் வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு பற்றியாக இருக்கின்ற
இருக்கின்ற காணிகள், யுத்தத்தால் கைவிடப்பட்ட காணிகளையும் அடாத்தாக அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தின் வரைபரப்புக்குள் கொண்டு வருவதாக ஜனாதிபதியே இது தொடர்பாகவும் அரசாங்கம் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் அந்த கோணத்தில் இந்த வழக்கை ஒருபோதும் அணுகாமல் அத்துடன் அதே தொல்பொருள் சின்னங்கள் இருப்பதாக கருதப்படுகின்ற அதே இடத்தில் குறித்த விகாரைக்காக குருந்தூர் மலையில் கர்கமுக சாந்தபூதி தேரனுடைய விகாரை கட்டுமானங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெற்று வருகின்றது. அதற்கு ஏன் அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க பின்னிற்கிறார்கள்? எனவே ஒருதலை பட்சம் அவ்வாறு அப்பட்டமாக தெரிகின்ற இந்த விடயமாக குருந்தூர் மலை விகாரை விடயமும் காணப்படுகிறது. எனவே இந்த விடயத்தில் தொல்லியல் திணைக்களம் தமது எண்ணத்துக்கு ஏற்றவாறு எல்லைக்கல்லை இட்டு காணிகளை அபகரித்து வைத்திருந்தால் மக்கள் எங்கே விவசாயம் செய்வது என துரைராசா ரவிகரன் நேரடியாக போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். மக்கள் தமது காணிகளுக்குள் சுதந்திரமாக சென்று பயிற்சிகை செய்வதற்கான அவர்களது சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. இவ்வாறான அடாவடி செயற்பாடுகள் இந்த நாட்டில் தற்போதும் இடம்பெறுகிறது. குறிப்பாக தன்னிமுறிப்பு, ஆண்டான்குளம், ஏசிப்பாம் ஆகிய 3 இடங்களும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அவ்வாறு எமது மக்களை மீள்குடியேற்றம் செய்யாமல் இந்த இடங்களில் வேறு குடியேற்றங்களை மேற்கொள்ளப் போகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முல்லைத்தீவு மக்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் வெளிப்படையாக தெரிவிக்கின்றனர். இத்தகைய சூழலில் தமிழ் மக்கள் தமது பூர்வீக விவசாய காணிகளில் பயிர்செய்கை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு தடைகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிறது. வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களத்தின் அடாவடித்தனத்துடன் இந்த தேரரினுடைய அடாவடியும் சேர்ந்து அவற்றை தமக்கு சாதகமாக இந்த தேரர் பயன்படுத்தி தமிழ் மக்களின் சொந்த நிலங்களை அவர்களிடமிருந்து பறிப்பதுடன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது எவ்வளவு ஒரு மிகவும் அடிமைப்படுத்தப்பட்ட தனமாக இந்த நல்லிணக்கம், சமாதானம், இனங்களும் ஒன்றாக பார்ப்போம் என கூறும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் முன்னைய அரசாங்கங்களை விட மிகவும் மோசமாக பௌத்த இனத்துக்கு, பௌத்த மதத்துக்கும், சிங்கள இனத்தினுடைய சலுகைகளுக்கும் போலீசாரும் அவர்களுக்கு பக்கமே முழுமையாக செயற்படுவதை இந்த ஒரு செயற்பாடு காட்டி நிற்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபட்டோம். இந்த சபைகள், உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று, தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம். அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும், தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம். அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டியிருக்கின்றது. வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது, வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவைகள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும், கட்சிகள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று, அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும், சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் அமல் நடத்துவதே கவனமாக இருப்போம், அதை செய்வோம். வேறு என்ன கேள்வி? அதான் தமிழ் கட்சி ஒன்று அமைக்க வேண்டும். கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. முக்கியமாக அது வடக்கிலேயா இருந்தாலும் கிழக்கிலேயா இருந்தாலும் வன்னியிலேயா இருந்தாலும் அவர்கள்தான் முன்னணியில் இருக்கின்றார்கள். கூடுதலான ஆசனங்களை இங்கே பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் அந்த கூடுதலான இடம் இருக்கும். அவர்கள்தான் அந்த சபைகளை அமைக்க முடியும். அவைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த நிலைப்பாடு. அதை விடுத்து வேறு சில இடங்களிலே எங்களுடைய கட்சிகள் அமைக்க முடியுமா என்பது சம்பந்தமாகவும் பரிசீலிக்கப்படுகின்றது. அது எப்படி என்பதை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. இல்லை, ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது. எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அதை நான் கூறியது கூட கூடுதலான
சபைகள் தமிழரசு கட்சி தான் முன்னணியில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அதே போல் அவர்களும் சில சபைகளை விட்டு கொடுத்து வேறு கட்சிகள் அமைப்பதற்கு, வேறு தமிழ் கட்சிகள் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக அல்லது அதை சம்பந்தமாக ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. அகில தமிழ் காங்கிரஸ் உங்கள்கிட்ட ஒரு ஆதரவு கூடியிருந்தார் டிடிஎன். அது நேரத்தில் இப்போ சுமந்திரன் உங்களோட சந்திச்சிருக்கார். இந்த நிலையில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கப்படும்? இல்லை, நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடனும் கதைத்து பார்ப்போம். நான் கூறியது போல பல இடங்களிலே, பெரும்பான்மையான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதை குழப்பி விடாமல் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றபடியால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதற்காக. குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரமார் பொன்னம்பலம் நேற்று கருத்தை சொல்லியிருந்தால், தமிழ் தேசிய தரப்புகள் ஒரு கொள்கை உடன்பாட்டுக்கு பெறணும், அந்த அடிப்படையில் நாங்கள் தங்களோட ஆதரவை அவைக்கு வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இல்லை, அவர் கூறிய விஷயம் சரி, அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் சில வேளைகளில் சில இன்று கொள்கை ரீதியாக அனைத்து கட்சியுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று சமஷ்டி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு, இவைகளைத்தான் நாங்கள் எல்லாருமே கூறுகின்றோம். முக்கியமாக சமஷ்டி என்பதிலே அதை விடுத்து அதுதான் அடிப்படை. அதை எல்லாருமே, எல்லா கட்சிகளும் அதைத்தான் ஏற்றுக்கொள்கின்றன. வேறு சில பிரச்சனைகளால் யாராவது விட்டு போவதென்றால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றாக ஏனென்றால் இந்த சபைகள் பகிரங்கமாக கூறுவதென்றால் ஜேவிபி இந்த சபைகளை பிடித்து விடாமல் பார்ப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வன்னியிலே சில சபைகள் இருக்கின்றன, இங்கும் சில சபைகள் இருக்கின்றன. அவர்கள் கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கருத்தை சொல்லியிருந்தார், தமிழரசு கட்சி முதன்மை வகிக்கிற இடங்களில் அவைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறதை இப்போ தங்களுக்கும் கணிசமான 100 ஆசனங்கள் இருக்குது. அதனால நாங்கள் தனியாக அவைக்கு கொடுக்கிறதாக நாங்கள் அவையோட பேசி ஒரு விட்டு கொடுப்போடு தான் ஒன்று செய்யலாம் என்று. இல்லை, எங்களுக்கு 108 ஆசனங்கள் இருப்பது உண்மை. ஆனால் அதெல்லாம் பகிரப்பட்டுத்தானே பகிரப்பட்டிருக்கின்றது. அவர் கூறியது சரி. அதன் அடிப்படையிலே சில வேளைகளில் அவர்களும் விட்டுக் கொடுப்பை தந்து செய்வதற்கு தயாராக இருந்தால் அதுக்கு கேட்டிருந்தோம். அவர்கள் அது சம்பந்தமாக ஆராய்வதாக கூறியிருக்கிறார்கள். யாழ் மாநகர சபை நிலவரம் அதை நான் தனியாக பேசவில்லை யாழ் மாநகர சபை சம்பந்தமாக. ஆனால் பொதுவாக பார்த்தால் நாங்கள் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியாது தானே. ஆகவே நாங்கள் எல்லா சபைகளையும் ஒன்றாகவே ஆராய்வோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவும் சில இடங்களில் தேவைப்படும். இல்லை, அவர்கள் ஆதரித்தாலும் பரவாயில்லை. அவர்கள் ஒரு தமிழ் கட்சி தானே. சில கடந்த காலங்களில் அவர் அரசாங்கத்தை ஆதரித்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் ஒரு தமிழ் கட்சி, அதிலே ஒரு பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எதிர்காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கான நடவடிக்கை பேசப்பட்டது இல்லை, அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. வருங்காலத்திலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒரே சின்னத்தில் போட்டியிடலாம் இல்லை, அது அப்படியல்ல. அந்த விஷயங்கள் ஆழமாக எதுவும் சிந்திக்கப்படவில்லை. பொதுவாக ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப்பட்டது. கலந்து கொண்டவர்களிலே எங்களுடைய தரப்பிலே நான், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், செல்வம் அடைக்கலான் அவர்கள், மற்றது சந்திரகுமார், நால்வரும். தமிழரசு கட்சி சார்பிலே சுமந்திரன். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன. இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தற்பொழுது பல்வேறு வகையான மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன. அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனுடைய வீட்டில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய சில உறுப்பினர்களுடன் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் சந்தித்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கிறார். அதாவது உள்ளூராட்சி மன்ற சபைகளில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் வடக்கு கிழக்கென்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி 40க்கும் மேற்பட்ட 35க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியுள்ளது. எனவே இந்த உள்ளூராட்சி சபைகளில்
அறுதி பெரும்பான்மையுடன் சில சபைகள் மட்டுமே ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் ஏனைய சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்கள் ஒவ்வொரு கட்சியினருடனும் பேசுகின்ற போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பை இன்றைய தினம் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக எல்லா இடங்களிலும் தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரவு வழங்க வேண்டும். எனவே எமக்குள்ளே சமரசமான முயற்சிகளை மேற்கொண்டு எமக்கான ஆசனங்களை நாங்கள் சபைகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சுமந்திரனுக்கும் சித்தார்த்தன் தலைமையிலான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இன்று சந்திப்பு இடம்பெறுகிறது. சுமந்திரன் ஏற்கனவே குறிப்பிடுகிறார், நாங்கள் ஒரு உரிய முறையில் செயற்பட வேண்டும், ஒரு கோட்பாடு இருக்கின்றது, அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றியவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும், இதை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக யாழ் மாநகர சபையில் தமிழ் அரசு கட்சி 11 ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 10 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஒரு ஆசனமே குறைவாக உள்ள நிலையில் இந்த தமிழரசு கட்சி தான் ஒரு கட்சியை இணைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலையில் சுமந்திரன் குறிப்பிடுகிறார். எனினும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமான அணியினர் ஏனைய கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். இவ்வாறு செய்யாமல் ஒவ்வொரு சபைகளிலும் யார் அதிக ஆசனங்களை பெற்றார்களோ அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் உதவ வேண்டும், அந்த கோட்பாடை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என சுமந்திரன் கேட்டுக்கொண்டார். தற்போது அவர் ஆட்சி அமைப்பதற்கான வழிகளை பின்பற்றுகின்ற போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில சபைகளில் முன்னுரிமை வகிக்கிறது, சில சபைகளில் குறிப்பிடத்தக்க அளவு ஆசனங்களை பெற்றுள்ளது. எனவே அவற்றை தம்முடன் இணைக்கும் செயற்பாடுகளை தற்போது தமிழரசு கட்சி மேற்கொள்கிறது.